ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் குடும்ப ஆசீர்வாத முகாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக காரியங்களை தேவன் குடும்பத்துக்கென்று வைத்த மறைபொருட்களை வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய திட்டமே குடும்பம் என்பதை வந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் எப்படியான நன்மையை, ஆசீர்வாதத்தை, ஜீவனை குடும்பங்களுக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுங்கள். தேவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக நீங்கள் பற்றி கொள்ளுகிற போது மேன்மையை காண முடியும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது பரலோக வீட்டிலே, நித்தியத்திலே அப்பாவுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். இந்த நாட்கள்ல நம்பிக்கை அற்றவர்களாய், விசுவாசம் அற்றவர்களாய், மனம் போன போக்கிலே போவீர்களானால் மேன்மைகளை, நன்மைகளை இழந்து போவீர்கள். அது மட்டுமல்ல, பூமியிலே வாழுகிற வாழ்க்கையெல்லாம் ஒரே சஞ்சலமும் தவிப்புமாக இருக்கும். இந்த நாள்ல தேவ வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறேன். யோசுவாவின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறமுள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். யோசுவா எவ்வளவு மன உறுதியாக, வைராக்கியமாக, நான் என்று சொல்லவில்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எந்த குடும்பம் வாழும், எந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருக்கும் என்றால் யாரெல்லாம் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதனாலதான் 127வது சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பிரயாசப்படுகிறீர்கள், 2-3 வேலை செய்கிறீர்கள். கணவன் ஒரு பக்கம் ஓடி உழைக்கிறார், மனைவி ஒரு பக்கம் ஓடி, ஆனால் நிறைவு வரவில்லை, மன நிம்மதியும் வரவில்லை, குடும்பத்திலே மேன்மையும் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் என்று அங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை கேளாமல், தேவ வசனத்துக்கு திரும்பாமல் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் வராது. அதனாலதான் இந்த நாளை நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ண விரும்பவில்லை. கர்த்தரை தேடுங்க, தேவனுக்கு முதலாவது இடம் கொடுங்க, குடும்பமாய் அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுங்கள். வீட்டிலே ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். அப்பா மகிமையானதை, மேன்மையானதை செய்வார். இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிபீடங்கள் இல்லை, பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டது. ஜெப பலிபீடங்களை நீங்கள் கட்டுகிற போது தேவன் எழுந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால்தான் இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிற பிரதானமான ஆலோசனை என்னவென்றால், நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தரை சேவியுங்கள். அதற்காகவே தேவன் அழைத்தார், அதற்காகவே மனிதனை படைத்தார், அதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை பலியாய் கொடுத்தார். இதை உணர்ந்து நீங்கள் வாழ ஆரம்பித்து விட்டால் உங்க வாழ்க்கையில தேவ மகிமைகள் வெளிப்படும், தேவ ஆசீர்வாதம் வெளிப்படும். நீங்கள் தேடுகிற சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், மேன்மைகள் வெளிப்படும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்து விட்டது, தரித்திரத்தின் ஆவி குடிகொண்டு விட்டது. ஏன் தெரியுமா? தேவனுக்குரிய ஸ்தானத்தை தேவனாய கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிற போது ஒருபோதும் உங்க வாழ்க்கையில மேன்மைகளை காண முடியாது. இதனால மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்வீர்களானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து உம்மையே சேவிக்க, உம்மையே ஆராதிக்க இந்த நாளில் ஒரு பொருத்தனையோடு உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையான, மகிமையான, நன்மையானவைகள் வெளிப்படுவதாக.
பரத்திலே நீர் இவைகளை இவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தினீரோ அவைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் வியாதிகள், வேதனைகள், தரித்திரங்கள், மன உளைச்சல்கள் நீங்கி கத்தாவே தேவ பிள்ளைகளுக்குள்ள விடுதலை, சமாதானம், தேவனுடைய மேன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாளிலுமாய் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்கள். உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்களாக இருந்தால் தயவு செய்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வாருங்கள். தேவன் செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.